ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் எப்படி இருக்குங்க, ரீசெண்டா கிடைச்சிருக்கக்கூடிய திருமலை பத்தின தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வீக்கெண்ட்ல நம்ம நேத்தே வீடியோல வந்து சொல்லியிருந்தோம் க்ரௌட் அப்படிங்கறது அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப ஹெவியா இருக்குங்க. நாளைக்கெல்லாம் யாராவது பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இன்னும் நீங்க டிராவல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலனா வெயிட் பண்ணி தரிசனம் போறது தான் பெஸ்டா இருக்கும். நீங்க டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கெட் எதுவுமே இல்லை, நான் வந்து சர்வ தரிசனம் போற மாதிரி பிளான்ல தான் போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க வயசானவங்களையெல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா யோசிச்சுட்டு போறது தாங்க பெஸ்டா இருக்கும். வாங்க இன்னைக்கான தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய வந்து வீடியோஸ் ஆகட்டும், அப்டேட்ஸ் ஆகட்டும், உடனுக்குடனே நமக்கு திருமலையில் தரிசனம் போகிற சப்ஸ்கிரைபர் கிட்டேருந்து ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே நம்ம வந்து அதில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு வந்து சர்வ தரிசனத்துக்கு வந்து போகக்கூடிய பக்தர்கள், ஸோ எவ்வளோ பேர் க்ரௌட் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளிப்புமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணியுமே நைட்டு 11 மணி வரைக்கும் லைன் வந்து மூவிங்லேயே தான் இருக்குது. க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்குமே க்ரௌட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைட்லேருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மலையில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கீழே எப்படியாவது டோக்கன் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இது காலையில் 8:30 மணியோட ஸ்டேட்டஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில். ஸோ எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பூதேவி காம்ப்ளெக்ஸில் இவ்வளோ பேர் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக அந்த கியூ லைனில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதே போல் காலையில் வந்து அப்டேட் பொறுத்த வரைக்கும் 28 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்கிறாங்க. சுமார் 30 மணி நேரம் கூட வந்து நேரடி சர்வதர்ஷனத்துக்கு ஆகலாங்க. திருமலையில் பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி கோவிலுக்கு வெளியில், அதாவது பாட்டகங்கம்மா கோவில் வரைக்கும் வரிசை வந்து அங்கே தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்டேட்டு. காலையில் 8 மணிக்கு மேலே போகிறவங்களுக்கு சுமார் 24 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் ஆகலாம். ஸோ 24 ஹவர்ஸுங்கிறது ஒரு நாளே ஆகிறது. அதுலேருந்து 30 மணி நேரம் கூட ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகுதுங்க. நேற்று வந்து 73,265 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. காலையில் வந்து 8 மணிக்கு மேலே வந்து நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஸோ அதோட அப்டேட் தான் இது. வந்து உங்களுக்கு சரியாக வந்து 8:40க்கு வந்து இன்னைக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் வீக்கெண்டில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற பிளான் இருக்குது அப்படின்னா காலையிலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மதியத்துக்கு மேலே கொடுக்கறதில்ல. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா இந்த டோக்கன் வாங்குறதுக்கு பக்தர்கள் ஏர்லி மார்னிங்லேருந்தே அங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க. க்ரௌடு ரொம்ப அதிகமாகுது அப்படின்னும் போதே எஸ்எஸ்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கங்க. இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட். அடுத்தது நடந்து போகிற நடைபாதை பக்தர்களுக்கு ஒரு அலர்ட்டான விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இது என்ன அப்படின்னா, அலிப்பிரி வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நடந்து போகிறப்போ நைட்டு வந்து செக்யூரிட்டிஸோடு நடந்து போகிறப்பயே சிறுத்தை நடமாட்டத்தை பார்த்து பக்தர்கள் ரொம்பவே பதறி அடிச்சுட்டு ஓடுற வீடியோ தான் வந்து இதுங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்க கூட போன அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி பைப் வந்து வச்சுருக்காங்க. அந்த பைப்பை தட்டி தட்டி சிறுத்தையை அங்கேருந்து விரட்டியிருக்காங்க. எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் இன்னொரு விஷயம் வந்து, குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா மத்தியானம் 2 மணிக்கு மேலே வந்து குழந்தைங்களாம் அலௌடு இல்லைங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நைட் டைம்லாம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குழந்தைங்கள வச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலே வந்து அலிப்பிரி நடைபாதையில் வந்து உங்களுக்கு அலௌடு இல்லைங்க. ஸோ நேற்று வந்து சிறுத்தை நடமாட்டத்தை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கான அப்டேட் வீடியோஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்பவே பதறிட்டு போகிறாங்க. 12 வயசுக்கு கம்மின்னு மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களையும் கொஞ்சம் சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட்டு. பெரியவங்க நடந்து போகிறீங்கனாலும் இவங்க எல்லாமே கூட்டமாக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறமா ஒரு க்ரௌடாக ஒரு பக்கம் ஒதுங்கிடுறாங்க. ஸோ அங்கே வந்து இருக்காங்க ஆளுங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் தனியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி குரூப்பாக தான் வந்து அனுப்புகிறாங்க. அதுவும் சேஃப் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. இதுதான் நேற்று நடந்த இன்சிடென்ட்டுங்க. கண்டிப்பாக நடந்து போகக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஈவினிங்க்கு மேலே போகிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து குரூப்பாக தான் வந்து அனுப்புகிறாங்க, தனியாக யாரையும் அனுப்புறதில்ல. அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில் வந்து தரிசனத்துக்கு மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. பஸ்லேயுமே க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க.
காலையிலேருந்து ரொம்ப க்ரௌடு சர்வ தரிசனத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டிடிடி வந்து டைரக்ட் சர்வ தரிசனத்துக்கான அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மத்தியானம் 12:45 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஒரே இடத்துல 2 மணி நேரமாக கியூ அப்படிங்கிறது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுக்கானது தான். ஸோ எல்லாருமே வெளியில் பாருங்கள் எப்படி உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரமாக ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸாக இருக்குது. பஸ்ஸஸ்லேயுமே வந்து கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வயசானவங்க யாராவது தர்ஷன் போகிறீங்க, உங்ககிட்ட டிக்கெட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. க்ரௌட் அப்படிங்கிறது எல்லா பஸ்ஸஸ் ஆகட்டும் கியூ ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அப்டேட்டு. அதுக்கப்புறம் ரூம் கிடைக்கிறதுல இதே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 300 தர்ஷன்லாம் போகிறீங்கன்னா கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. தர்ஷனத்துக்கு மட்டும் மேலே போயிட்டு கீழே வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா தரிசனம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து அடிஷ்னல் ஈயோட மீட்டிங் வந்து இருந்திருக்கு. எது ரிலேட்டடாக அப்படின்னா ஸ்ரீவாரி ஆனுவல் பிரம்மோற்சவம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டே தான் இருக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு அங்குரார்ப்பணத்தோட இந்த பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றம். அதே மாதிரி 19ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு கருட வாகன சேவை வந்து பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவை இருக்கும். 22ஆம் தேதி அன்னைக்கு ரதோற்சவம். 23ஆம் தேதி அன்னைக்கு சக்கராஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் வாகன சேவை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டுக்கு வந்து 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாகன சேவாசை வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே 2 வாகன சேவாசை வந்து இருக்கும். அதில் கருட வாகன சேவை பிரம்மோற்சவத்தோட செப்டம்பர் 19ஆம் தேதி. ஸோ யாராவது தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து விஐபி ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய தரிசனங்கள் எல்லாமே வந்து பிரம்மோற்சவ நாட்களில் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதோட கை குழந்தைகளுக்கான தரிசனம், என்ஆர்ஐ டோனர்ஸ்க்கானது வந்து இந்த நாட்களில் இந்த பிரம்மோற்சவ நாட்களில் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 300 தரிசனம் இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கனோ நேரடி சர்வ தரிசனம் இந்த மாதிரி தான் போக முடியும். ஸ்பெஷல் தரிசனங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்தது வந்து மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து இந்த கருட வாகன சேவை இருக்கும்போது காட் ரோடில் வந்து 2 வீலர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 மணிலேருந்து 18 செப்டம்பர் அன்னைக்கு நைட்டு 9 மணிலேருந்து 18ஆம் தேதி நைட்டு 9 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 வீலர்ஸ் வந்து காட் ரோடில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து கீழே நம்மளோட வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணிட்டு தான் பஸ்ஸில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கருட வாகன சேவை டைமில் நமக்கு வந்து ரூம்ஸுமே ஆஃப்லைனில் தான் திருமலையில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிடிடி வந்து ஆஃப்லைனில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த கருட வாகன சேவை டைமில் யாராவது போகிறீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதியில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது நார்மல் டேஸை விட அதிகமாக இருக்குங்க. இதுதான் பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் இது தாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து நாளைக்கு எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா க்ரௌடு வந்து பார்த்துக்கோங்க. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 30 மணி நேரம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்கலாம் வந்து நம்ம போய் டிக்கெட் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரௌடை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.